வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். ரொம்ப நாளாக உங்களை சந்திக்கலை. இப்போ தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். எளிமையாக தான் போட்டிருக்கேன், நல்ல முறையில். இப்போ எதை பற்றி பார்க்குறோம் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்றத கவனமாக கொஞ்சம் கேளுங்க, நிதானமாக. அதிக டைம் ஆகி போச்சு, இவர் அதிகமாக சொல்கிறான்னு சொல்லிட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க. இது எனக்காக இல்லை, எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மாமியார் தொல்லையா, அந்த தொல்லையிலேருந்து விடுபட கவலையே வேண்டாம். நாம் ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன். அந்த விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா மாமியாரும் உனக்கு தாயாக மாறிவிடுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் என்னுடைய குருநாதர் அந்த ஆதி சிவசக்திக்கு நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரைப் அப்படின்னு தான் நினச்சிக்குவேன். இது உங்கள்கிட்ட சொல்கிறது நான் பெருமைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ காதலித்து திருமணம் செஞ்சுருப்பீங்க. அது வீட்டுக்கு தெரியாமல் சில பேர் வாழ்கிறாங்க. வீட்டுக்கு தெரிஞ்ச பிறகும் அதை கொண்டு வரலை, இது கொண்டு வரல மாமியாருங்க சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் மொழியை கல்யாணம் பண்ணியிருந்தால் நான் சுகமாக இருந்திருப்பேன், என்னை பார்த்து இருந்திருப்பாங்க. அது ஒரு கவலை அவங்களுக்கு. அதே மாதிரி நான் பார்த்த பொண்ணை நீ திருமணம் செஞ்சுருந்தா என்ன நல்லா வச்சுருந்துருப்பாங்க, உனக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு பசங்களை சொல்லுவாங்க. இது வழக்கம். இப்போ பெண்கள் கூட என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ தேவையில்லாத ஒரு வேலையை செய்து வந்தால் பெண்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. தேவையில்லாத வேலைன்னா அவங்க சொல் பேச்சு கேட்காம சில விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க. சில விஷயம்னா சாப்பாடாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய நம்ம வேலை செய்கிறது அவங்க பிடிக்காமல் போகும். நீ அதை செய்கிற இதை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தொட்டத்துக்கெல்லாம் குறை சொல்லுவாங்க மாமியாருங்க. ஏன்னா பிடிக்கலன்றதுக்கோசம் அதை சொல்லுவாங்க. மாமியாவை அம்மாவை நாம் நம்மளை அவங்க பாசம் காட்டுறது, நாம் அவங்க மேலேயும் பாசம் காட்டணும். அப்புறம் மாமியை மாறி போயிட்ட பிறகு நம்ம அவங்கள பழி வாங்கணும், திட்டம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அம்மா தாய்க்கு அடுத்தது மாமியாக தான். சரியா? அவங்க தானே உங்களை பார்த்துக்கணும், நீங்கள் தானே அவங்கள பார்த்துக்கணும். சரியா? இது சின்ன சின்ன விஷயம் கோபப்படுறது சகஜம். அதனால் நீங்கள் கோபப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் கஷ்டப்படுற அனைத்து என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ பொருந்தும். கொஞ்சம் நிதானமாக பாருங்கள் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வாழ முடியாமல், ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு அவங்க தாய்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாமல் தனியாக வச்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொண்டு போய் குழந்தை குட்டி பிறந்த பிறகும் கொண்டு போயிட்டு சேர்த்தனா மாமியை அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இது எல்லாம் குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அதை நாம் எப்படி மாமியார்கிட்ட இருந்து மகளை மாறிய மாமியார் நம்மளை காத்து நம்மளை பார்த்துக்கிறது, நம்ம மேலே பாசமாக இருக்கிறது, நாம் எப்படி நடந்துக்கணும், அதுக்கு பிறகு அவங்க எப்படி நம்மளை நடந்துக்குவாங்க, நாம் எப்படி அவங்கக்கிட்ட நடக்கிறது தான் இந்த ஒரு விஷயம். இது ஒரு பொருளை வச்சுட்டு தான் நான் அதை செய்யணும். ஏன்னா இது நிறையா வாட்டி சொல்லுவாங்க, என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு, இவர் சொல்லினேங்கிறாரு, விஷயத்த சொல்ல மாட்டாருன்னு. இல்லை, உண்மையான ஒரு விஷயம். நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் அந்த பிரகாரம் நம்ம அதை செய்ய முடியும். நம்ம எடுத்தமோ கவுத்தமான எதுவும் பேசிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது இல்லையா? இது எளிமையான ஒரு விஷயம். இதை செய்கிறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செலவழிக்கிறது ஒரு 20 ரூபா. மிஞ்சி போனால் மிச்சமாக அதிகமாக செலவு பண்ணுறது ஒரு 20 ரூபா இருக்கும், அல்லது ஒரு 10 ரூபா இருக்கும். இவ்வளோ தான். இதுக்கு எந்த ஒரு நீங்கள் கோவிலுக்குளம் அது இது போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது, போகவும் தேவையில்லை. உங்கள் வீட்டில் ஒரு பூஜை அறையில் நீங்கள் கையில் இதை நான் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன், இதை வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. குறைஞ்சபட்சம் 5 நாள், அதிகபட்சம் 7 நாள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுங்களா. எங்கே இருக்கிற மாமியா குடும்பத்தில் இருக்கிற நீங்களும் உங்களை பாசம் காட்டுவாங்க. அவங்களையும் நீங்கள் பழி வாங்குகிற திட்டத்தை நீங்கள் கொண்டு போவதீங்க. அவங்க மேலே பாசமாக இருங்க. இதுக்காக நான் சொல்கிறத நீங்கள் பொறுமையாக கேளுங்க. இதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இது வெந்தயம். இதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வெந்தயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது வெந்தயம். இந்த வெந்தயத்தை வச்சு தான் இந்த வேலைகளை மாமியாவை எப்படி நம்மக்கிட்ட இருந்து அம்மாவாக மாற்றுறது அந்த விஷயத்தை இது செய்யும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க.
இதை என்ன பண்ணுறீங்க, இந்த வெந்தயத்தை வந்து இது வந்து 2 வேளைக்கு வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு உங்களுடைய ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். அரை ஸ்பூனு இல்லை ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த வெந்தயம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு எடுத்துக்கிறீங்க. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா கையில் வச்சுக்கோங்க. உங்கள் மாமியார் பேர் தெரிஞ்சால் உங்கள் மாமியார் பேர் இப்படி கையில் பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. இங்கே மூடி இப்படி கையில் வச்சுக்கோங்க. கொட்டிட்டு கையில் வச்சுக்கணும். நான் கவர் போட்டு வச்சிட்ருக்கேன். நீங்கள் கவர் போட்டுங்க. நம்ம அது மாதிரி பண்ணணுமா அப்படின்ல, வெறும் கையில் இதை கொட்டிட்டு இப்படி மூடி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க. என் மாமியா என்னை வந்து மக மாதிரி பார்த்துக்கணும், நானும் அவங்கள வந்து மகளை மாமியாரை என் தாய் மாதிரி நான் பார்த்துக்கணும் அப்படின்னு மனசார நினச்சிக்கோங்க. கொடுமை பண்ணுறவங்க கூட குணம் மாறிடும் இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே. ஏன்னா அவங்கள நீங்கள் எப்பொழுதும் நீங்களும் என் தாய் மாதிரி நீங்களும் பார்த்துக்குவாங்க. அப்படி தான் வந்து எல்லாருமே நினைக்கணும். இதை என்ன பண்ணணும், மாறிடும். எப்படியாப்பட்ட மிருக குணமாக இருக்கிறவங்க கூட மனசு மாறி உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க. இது ஒரு 5 நாள், அதிகபட்சம் 7 நாள் செய்யலாம். இல்லை எனக்கு இன்னும் கூட எனக்கு கடுமையாக இருக்காங்க, தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட, தூரமாக இருந்தான்னா எங்கே இருந்தால் என்ன வேலை இது செய்ய போகுது. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 7 நாள் எடுத்துக்க, 9 நாள் கூட எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு சௌகரியம். இதை என்ன பண்ணணும், மாலை நேரத்தில், காலையில் கிடையாது, மாலை, இப்போ சாயங்கால வேலைன்னு சொல்லுவோம். இந்த சாயங்கால வேலையில் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு அரை ஸ்பூனு அல்லது 3/4 ஸ்பூனு இல்லை 1 ஸ்பூனு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனு எடுத்துக்கோங்க. டீஸ்பூனு கூட எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு டம்ளர், அந்த டம்ளரில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3/4 பாகம் தண்ணி, நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி தான், அதை ஊற்றி வச்சுருங்க. இந்த வெந்தயத்தை அதில் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் வேண்டிக்கு நிற்கிறீங்க உன்னுடைய குலதெய்வத்தை, உன்னுடைய இஷ்டத்தை நீ வேண்டிங்கன்னா என் மாமியா மனசு மாறி என்கிட்ட வந்து மகளா அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு சும்மா ஒரு சங்கல்பம் இந்த கையில் வச்சுக்கிட்டு, இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை வச்சுட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு எடுத்து கைப்படாமல் இடத்துல, யாரும் கை தொடாமல் இடத்துல, கைப்படாமல் இடத்துல மேலே எடுத்து வச்சுங்க. ஏன்னா சின்னதாக இருந்தால் யாருன்னா பசங்க எடுத்து போட்டுருவாங்க, இல்லை என்னடா இது கூட நீங்களே கூட அது இது பண்ணிவிடுங்க. அதனால் சொல்கிறேன், கைப்படாமல் இடத்துல மேலே வச்சுக்கோங்க. இல்லை கோவில் இப்போ பூஜை அறை இருக்குது, பூஜை அறையில் கூட நீங்கள் மேலே தூக்கி வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு, இதை வந்து வெறும் வயிற்றில் காலையில் எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படின்றதான் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாம்பழம் குளிக்கிறதா இருந்தால் காலையில் எழுந்து குளிக்கிற பழக்கம் இருந்தால் நீங்கள் காலையில் குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு வந்து செய்யுங்க. இதை வந்து எப்படி செய்யணும், குளிச்சுட்டு வந்து இந்த டம்ளரில் இருக்கிறத போட்டு வச்சுங்க. அதை வந்து கலக்குங்க, ஒரு கலக்கணும். இப்படி ஒரு 3 முறை கையை விட்டு கலக்கினாலும் சரி, இல்லை ஸ்பூனில் வச்சுட்டு இப்படி நல்லா கலக்கினாலும் சரி, நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். உன்னுடைய வேண்டுதலை கடவுளே, உன்னுடைய குலதெய்வம் தெரிஞ்சால் சரி, தெரியலனாலும் சரி, மனசார ஆண்டவன் பகவானை நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் அந்த வெறும் தண்ணியை ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும்தான் குடிக்கணும். அப்படி இல்லை தண்ணியை குளிக்கலை அப்படின்னா கை கால் மூஞ்சி அலம்பிக்கோங்க, பல்லு துளைக்கிக்கோங்க. இவ்வளோ தான் விஷயம். இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு இதை வடிகட்டி, அந்த வெந்தயத்தை தான் குடிக்கக்கூடாது, வடிகட்டி இதை என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு இந்த வெந்தயத்தை வேணும்னா வேண்டாம் அப்படின்னா இந்த வெந்தயத்தை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது, கொண்டு போய் வெளியே கொட்டிடுங்க. அப்படி கொட்டுறல வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வெந்தயத்தை மறுபடியும் ஒரு சின்ன ஒரு டப்பில் இதை சேகரித்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், சேகரித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 5 நாள் அல்லது 7 நாள் இல்லது 9 நாள் செஞ்சுட்டு, இந்த வெந்தயத்தை வந்து தேவை இல்லை அப்படின்னா வெளியே கொண்டு போய் கொட்டிடுங்க. இல்லை அப்படின்னா அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை சேகரித்து வச்சிட்ருக்கீங்க. இந்த 5 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 5 நாள் நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு மேலே அவங்க மாறுறது உங்களுக்கு தெரியும், உடனே தெரியும். இது வந்து அதிக நாளெல்லாம் போகிறது அப்படின்லாம் இன்னும் கிடையாது, உடனே தெரியும். இதை என்ன பண்ணுறீங்க, அப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை அப்படியே சேகரித்து வச்சுட்ருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு முடிச்ச இது எல்லாமே சேர்த்து நீங்கள் அரை ஸ்பூனு 3/4 ஸ்பூன் போட்டு குடிக்கிறீங்க. அதை வந்து சேகரித்து இதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கீங்க. அதை என்ன பண்ணுறீங்க, சிறிது மூட்டை கட்டி ஒரு வெள்ளை துணியில் ஒரு மூட்டை கட்டிக்கோங்க. இல்லை உங்கள் கிட்ட சிவப்பு துணி தான் இருக்குது, இல்லை மஞ்சள் துணி தான் இருக்குது அப்படின்னா எந்த துணியில் இருந்தாலும் இதை மூட்டை கட்டிட்டு தலை திம்மை இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே வச்சுன்னு படுத்து அவங்க மனசு இன்னமும் அதிகமாக மாறும். என்னமோ சொல்லுவாங்களே, அவங்கள வேண்டாம் அப்படி தேவையே கிடையாது, இவளை விட்டுட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறவங்க மனசு உங்கள் மேலே அதிகமான பாசத்தை காட்டி அவங்க எங்கே இருந்தாலும் நாங்கள் பார்க்கணும் போல தோணும் அப்படின்ற மாதிரி ஒரு
காரியம் கட்டாயம் நடக்கும். இது வந்து சும்மா எல்லாம் கிடையாது, உண்மை கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து சரிங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இதை செய்யுங்க. இதை வந்து நான் சொன்ன மாதிரி தான் வடிகட்டிடணும். காலையில் வந்து மாலையில் வந்துட்டு இதை போடணும், எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் ஒரு 3 கலக்கு இப்படி கலக்கிட்டு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும்தான் குடிக்கணும். இதை செய்யுங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பம் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு இதுகெல்லாம் உங்களுக்கு நான் தேடி தேடி ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய குரு தட்சணை ஒரு சப்ஸ்கிரைபை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா விதமான வாழ்க்கையில் துன்பம் கஷ்டம் இது எல்லாமே இருக்க தான் செய்யும். கண்ணீர் என்னமோ சொல்லுவாங்களே, கண்ணீர் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. நம்ம எல்லாத்துக்குமே குறை சொல்லி வாழ்கிற மாமியா கிட்ட வந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் உங்களுடைய வம்சத்தை வந்து வளர்த்தி ஒரு ஆளாக்கி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சரியா, இது வந்து நீங்கள் தவறாமல் ஒரு 5 நாள் அல்லது 7 நாள் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு செய்த காணிக்கையெல்லாம் கிடையாது. எனக்கு நீங்கள் செய்கிறது என்னுடைய குருநாதர் ஆதி சிவசக்தி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு ஷேர் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் இது எல்லாமே அவங்கள சேரும். சரியா, இது அனைவரும் நல்லா இருக்கணும். நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு புதுமையாக தேடி தேடி ஒவ்வொரு விஷயமும் ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சி கை கண்ட முறையை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இது எல்லாரும் பயனடையணும். இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சவங்களுக்கு, யார் குடும்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு மாமியா தொல்லையிலேருந்து யார் இது மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. எல்லாரும் வளமாகவும் நலமாகவும் செல்வமாக வாழ வேண்டும். அந்த ஆதி சிவசக்தி உங்களுக்கு எல்லாருக்கும் துணை இருப்பாங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.